அஸ்ஸலாமு அலைக்கும். இப்பொழுது நான் 2024 தரத்துக்கு ஆண்டில தரம் 4 புலமைப்பரிசில் பரீட்சைக்கு கிட்டத்தட்ட 80 100 வரையிலான மாணவர்களுக்கு 95 என்று சொல்லலாம் வரையிலான மாணவர்களுக்கு பரீட்சையை நெருங்கப் போகின்ற இறுதி சந்தர்ப்பத்தில், அதாவது செப்டம்பர் 15, 2024 பரீட்சை நடைபெற்றது. அப்ப இறுதி சந்தர்ப்பத்துல ஒரு 2.5 மாதத்திற்கு நான் வகுப்புகளை நடத்தியிருந்தேன். அதிலே கிட்டத்தட்ட 95 பிள்ளைகள் பங்கு பற்றினார்கள் என்று எடுத்துக்கொண்டால், அந்த 95 மாணவர்கள்ல கிட்டத்தட்ட 56 மாணவர்கள் எனக்கு இதுவரையில பெறுபேறுகளை அனுப்பியிருக்கின்றார்கள். அதுல 37 மாணவர்கள் கட் அவுட்டுக்கு மேலே, வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்றிருக்கிறார்கள். 100க்கு மேலே 15 பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். 100க்கு குறைவாக 4 பிள்ளைகள் மாத்திரம்தான் எனக்கு தகவல் தந்தபடி பெறுபேறு பெற்றிருக்கிறார்கள். ஆயினும் இந்த எனக்கு தகவல் தராத ஒரு 35 பேருக்கு கிட்ட இருக்கிறார்கள். அவர்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. சிலர் 100க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்றாலும் அதை சிறந்த பெறுபேறாக கருதாமல் தவறாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை அரசாங்கத்தால் 200க்கு 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற அனைவரும் சித்தி என்று கருதப்படுகின்றது. அப்ப அதிலேயும் 8 புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் சில சலுகைகள் பெறுவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கின்றன. அந்த வகையில என்னிடம் கற்ற மாணவர்கள்ல நான் இப்பொழுது இந்த காணொளியில் உரையாடுகின்ற மாணவன் புத்தளத்தை சேர்ந்த, அதாவது எச் பிலால் என்கின்ற மாணவன். இவன் வகுப்பில் கற்கின்ற போதே தன்னுடைய திறமைகளை மிக துல்லியமாக காட்டிக்கொண்டுதான் இருந்தார். ஏனென்றால் ஒரு மாணவன் பெறுபேறு அவன் வகுப்பில் காட்டுகின்ற முயற்சியிலே எங்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில இந்த மாணவன் இந்த என்னுடைய 8 புள்ளிக்கு மேலே பெற்ற 37 மாணவர்கள்ல அதிகூடிய புள்ளியான 175 புள்ளிகளை பெற்று மிக உன்னதமான ஒரு நிலையில் இருக்கின்றான். ஆயினும் இந்த மாணவனின் பெற்றோருடன் நான் கதைத்த போது அந்த பெற்றோர் கூறினார்கள், இவரோட வகுப்பறையில கற்கிற ஒரு சகபாடி, இவருடைய கூட்டாளி, நெருங்கிய நண்பன், சகபாடி, அவர் ஒரு 2 புள்ளிகள் கூடுதலாக பெற்றுவிட்டதாக இவர் ஒரு மனவிரக்தி நிலையிலே இருப்பதாக. ஆனால் 2 புள்ளி ஒரு கேள்விக்கு ஒரு எழுத்து பிழைத்ததால குறையக்கூடும். அப்ப இதுல நாங்கள் மன உளைச்சலுக்கு இடமே இல்லை. 175 புள்ளி என்பது மிக உன்னதமான புள்ளிகள். இந்த மாணவன் உண்மையிலேயே எதிர்காலத்துல இதே திறமையை பயன்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அநேக மாணவர்கள் ஒரு தவறு இருக்கின்றது. என்ன தவறு என்றால், இந்த பெறுபேறை எடுத்தவுடன் தாங்கள் ஏதோ சாதித்து விட்டோம் என்று நினைத்து பிறகு படிக்காம விட்டு விடுவார்கள். இது பல பேருக்கு நடந்திருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளை நான் இவர்களுக்கு அறிவுறுத்துறை என்று சொன்னால், நீங்கள் இந்த பெறுபேறை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டாம், சந்தோஷப்படுங்கோ. இது ஒரு தடை தாண்டல் பரீட்சை அல்ல, இது ஒரு போட்டி பரீட்சை. இந்த போட்டி பரீட்சை இதற்கு திறமையிலே அதிதிறமையை கண்டுபிடித்து அவைக்கு சலுகை கொடுப்பதற்கு வேறு எந்த வகையிலையும் முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இவர் 175 புள்ளிகள் பெற்றது மிகவும் பாராட்டத்தக்கது. இதே போல மற்ற பிள்ளைகளை நான் பெரிதாக ஒரு காணொளி, அதாவது அவையோட கலந்துரையாடி வெளியிட இருக்கிறேன். அந்த நேரம் இவரை கதைக்க சந்தர்ப்பம் வழங்குவது சாதகமாக அமையாது என்றதால நான் முன்கூட்டியே இவரோட சில விடயங்களை கதைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். சரி பிலால், நீங்கள் இந்த எக்ஸாமில
175 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். என்னிடம் கல்வி கற்ற, அதாவது என்னிடம் இது சூம் லைன்ல ஒன்லைன்ல, நான் கொழும்புல இருக்கிறேன், அவர் புத்தளத்துல இருக்கிறார், கண்டியில இருப்பேன், யாழ்ப்பாணத்துல இருப்பேன், பல ஊர்கள்ல இருக்கிறது. அப்போ ஒன்லைன் ஊடாக சூம் வகுப்புகள்ல இந்த வகுப்பில இவர் பங்கு பற்றினவர். நான் கிட்டத்தட்ட 2.5 மாதம் வகுப்பு நடத்தினாலும் எல்லா மாணவரும் 2.5 மாதம் ஆரம்பத்திலே இணைந்ததாக இல்லை. இனி அதிகாலை 5 மணிக்கு பிள்ளைகளை நித்திரையாலை எழுப்பி, 5 மணி என்றால் அவர்கள் 4:30 எழுந்து விடவான எழுந்து கற்றார்கள். அதன் பலன் இப்பொழுது தெரிகின்றது. இப்ப நான் விழால கேட்க போறது, நீங்கள் இந்த புள்ளிகளை பெற்றதை இட்டு சந்தோஷப்படுகிறீர்களா, கவலை அடைகிறீர்களா? சொல்லுங்க, உங்களோட மனநிலையில சொல்லுங்க. நிறைய மகிழ்ச்சி. பத்தாதுன்னு நினைக்கிறீர்கள், போதாதுன்னு நினைக்கிறீர்கள், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கலாம் அப்படியா? ஓ சரி. ஓமோ, நீங்கள் அதாவது முயற்சி, நீங்க ஒரு 190 புள்ளி வரையில எடுக்கக்கூடிய டேலண்ட் உள்ள பிள்ளை, உண்மை ஒத்துக்கொள்றேன். ஓ, ஆயினும் இந்த பரீட்சையில புள்ளிகள் வழங்குகிற போது அந்த புள்ளி வழங்குபவர்களுக்கு பலத்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஒரு எழுத்து பிழைக்க கூடாது, அதாவது கோடு கூடி சரியா இருக்கணும், பல கட்டுப்பாடு இருக்கின்றது. அப்ப அவர்கள் இந்த 170க்கு மேல புள்ளி வழங்கிக்க மிகுந்த கட்டுப்பாட்டில இருப்பார்கள் என்றால் அவர்களை கேள்விகள் கேட்பார்கள். அந்த முறையில தான் இதுல புள்ளிகளை திருக்க, நீங்கள் இதுல வருத்தப்படுவதற்கு எந்த நியாயம் இல்லை, பூரண சந்தோஷப்படணும். விளங்குதா? சரி, ஓகே, நீங்க சந்தோஷப்படுங்க. ஆனால் இந்த பெறுப்பேற ஒரு அதாவது நீங்கள் உங்களோட திறமையை காட்டின ஒரு சந்தர்ப்பமாக மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கோ. இனித்தான் நீங்க படிக்க வேண்டிய பருவம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கோ. காபோதா சாதாரண தரம், உயர்தரம் தான் உண்மையான சிறந்த பெறுபேரை தரப்போற பரீட்சைகள். அதிலும் காபோதா உயர்தரம் தான் மிக முக்கியம். அதுதான் உங்களை எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய லட்சியம் என்ன பிலால்? விமான பொறியியலாளராவது. விமான பொறியியலாளராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். சரி, எனக்கு விமானத்தை ஏறத்தான் தெரியும், அந்த பொறியியல் என்றால் என்ஜினியர் என்பதும் தெரியும். அதுல நீங்கள் இந்த துறையை விரும்புறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் இதுல நீங்க விரும்புறதுக்கு? யாராவது உங்களோட சொந்தக்காரரும் இதுல இருக்கணுமா? இல்ல சார், சின்ன வயசுல இருந்து எனக்கு விமானம் நல்லா பிடிக்கும். வெரி குட், வெரி குட். அப்துல் கலாம் என்ற பெரியாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவரும் விமானத்துல பறக்கிறதுக்கு, விமானத்தை பற்றி மிகுந்த ஆர்வமா இருந்தவராம். ஆனா வறிய குடும்பத்துல பிறந்தவராம். அவர் கடற்கரையில போய் நின்று கொண்டு அவர் ஒரு பத்திரிகை விநியோகம் செய்கிற வேலைதான் செய்தவர். அந்த கடற்கரையில நின்று கொண்டு விமானங்கள் போற நேரம், பறவைகள் பறக்கிறதுக்கும் தானும் ஒரு அதாவது கையில பறக்கக்கூடிய ஒன்றை எடுத்து விசிறி எல்லாம் பார்ப்பாராம். அவருக்கு லட்சியம் அது நிறைவேறியது. அவர் மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுல கூடிய அளவு பங்களிப்பு வழங்க இருக்கிறார். அவர் போல நீங்களும் ஒரு காலத்துல சிறந்த உங்களுடைய லட்சியம் நிறைவேறக்கூடிய நோக்கத்துல இருக்க முடியும், ஆக முடியும். அப்ப நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? தொடர்ந்து முயற்சியாக, அதாவது இதே உற்சாகத்தோட தொடர்ந்து படியுங்கோ, உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். சரி, நீங்கள் இது வரப்போகின்ற பிள்ளைகளுக்கு, அதாவது இப்ப நான் தொடர்ச்சியாக 2025க்கு கற்க உள்ள பிள்ளைகளுக்கு வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுல கொஞ்சம் குறைபாடு இருந்தது. அநேக மாணவர்கள் இந்த பரீட்சை நடவாது என்ற ஒரு நிலைப்பாட்டில போய் அந்த வகுப்புகளுக்கு ஒழுக்கமீனமாக இருந்ததாலே அவர்களை நான் நிறுத்த வேண்டி இருந்தது. இன்னும் மீள 27ஆம் தேதியில இருந்து, தை 27ல இருந்து, ஜனவரி 27ல இருந்து மீள ஆரம்பித்து தினசரி இரவு நேர வகுப்புகளாக மாற்றி இரவு 8ல இருந்து 8:30 வரையும் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அந்த மாணவர்களுக்கு நீங்க 2024ல ஒரு எத்தனை மாதம் படித்த நீங்கள் என்னட்ட சூமில? 2.5 மாதம் படிச்சேன் சார். 2.5 மாதம் ஃபுல்லா படிச்சீங்களா? செப்டம்பர் 15க்கு முதல்ல 10ஆம் தேதி வரை நடத்தி இருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஜூன் மாதத்திலேயே நான் தொடங்கிட்டேன். நான் ஆரம்பிக்கிற நேரமே நீங்க இணைந்துட்டீங்க, அப்படித்தானே? இல்ல சார்,
அப்ப இல்ல நான் இந்த இலவச சூம் வகுப்பு ஜூன் மாதத்திலே ஆரம்பித்திருப்பேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல ஜூன் அல்ல, ஜூன் ஜூலையிலே ஆரம்பித்திருப்பேன். நீங்க அப்ப இணைந்தீங்களா? நீங்க இப்ப எந்த மாதம் இணைந்தீங்க? நான் ஜூலை முடியக்கிட்ட சார். ஜூலை அளவில் இணைந்திருக்கிறீர்கள். நானும் ஜூலை ஒரு அதாவது திகதி எனக்கு ஞாபகம் இல்லை. ஜூலை மாதம் அளவில் 20ஆம் திகதி அளவில் ஜூலை 20 தொடங்கி இருப்பேன் என்று கருதுகிறேன். அப்படித்தானே? யூடியூப் வீடியோஸ் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார். வெரி குட் வெரி குட். இது நான் யூடியூப்ல போட்ட வீடியோக்கள் நிறைய பார்த்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அப்ப நீங்க எல்லாம் பார்த்தீங்களா? முழுக்க நானே திருப்பி பார்க்கிறாது அவ்வளவு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்தளவு பார்த்திருக்கிறீங்களா? வெரி குட் வெரி குட். எனக்கு இப்ப உண்மையிலே மிகுந்த சந்தோஷமா இருக்குது. என்னண்டா நான் யூடியூப்ல அதாவது இந்த கொரோனாக்கு பிறகு கற்பித்த போது அனைத்தையும் வகுப்புகள்ல அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து போட்டிருக்கிறேன். அந்த அளவு நீங்க பார்த்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களை நீங்க சொல்லுங்க. போன்ல அவ்வளத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டேன் சார். வெரி குட் வெரி குட். நல்ல நல்ல. சரி, இப்ப நான் உங்களை கேட்க வாரது அதை பாராட்டுறேன். நான் அதை என்னென்றால் பல பேருக்கு அது தெரிய வேணும். நான் போட்ட வீடியோக்கள் எவ்வளவு பயன் தரும். அதாவது நீங்க இந்த புள்ளிகள் பெறுவதற்கு அந்த காணொலிகள் வீடியோக்கள் யூடியூப்ல போட்டது பயன் தருகின்றது என்று சொல்றபடியால் இதை பின்பற்றி இனிவரப் போகின்ற பிள்ளைகளும் சிறந்த பிறருக்கு வழிகாண வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரம் இப்ப நான் ஒரு முயற்சி செய்கிறேன் பிலால். அதாவது இப்ப என்னென்றால் இப்ப நான் வகுப்பறையில கற்பிக்கிறத பிள்ளைகள் விளங்கி கொண்டு அவர்கள் அந்த கேள்விகளுக்கு விடை விளக்கம் வழங்குறத காணொலியாக வீடுகளில் செய்து அனுப்புற பட்சத்துல நான் அதை எந்த யூடியூப்ல போட்டிருக்கேன். அதை எதுவும் பார்த்திருக்கிறீங்களா? எப்படி இருக்கு? அது நல்லதா அல்லது அது தேவையற்ற முயற்சியா? உங்களுக்கு என்ன எந்த வகையில நல்லது நீங்க கருத்து இருக்கீங்க? நல்ல சரியா விளக்கப்படுத்துறாங்க சார். அவங்க சரியா விளங்கப்படுத்தினோம். இது எந்த வகையில அந்த பிள்ளைகளை அதாவது இன்னும் முன்னேற வழிவகுக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இப்ப போன வருஷம் அதை நான் செய்ய இல்லை. ஆனா இந்த முறை அதை ஆரம்பித்து செய்து கொண்டு நிறைய பிள்ளைகள் நல்லா செய்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எந்த வகையில முன்னேறுவார்கள் என்று நீங்கள் ஒரு மாணவன் என்ற வழியா, நீங்க 10 வயது மாணவர் தானே? எத்தனை வயது உங்களுக்கு? உங்களுக்கு எத்தனை வயது? கேள்வியே நல்ல விளங்குற. உங்களுக்கு எத்தனை வயது என்று கேட்கிறேன். வயது எத்தனை? எனக்கு 10 வயசு சார். 10 வயது பிள்ளை நீங்க சொல்லுங்க. இப்ப சரி, ஓகே. இப்ப நான் இந்த மாதிரி முயற்சி செய்கிறேன், அது இன்னும் நல்ல பலன் தருமென்றது என்ற நம்பிக்கை. இப்போ உங்களை நான் கேட்க போறது என்னென்றால், எதிர்காலத்திலே பரீட்சை செய்ய இருக்கிற 2025ஆம் ஆண்டு பரீட்சை செய்ய இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் உங்கள் அனுபவத்தை கொண்டு நீங்க கற்ற ஒழுங்கை கொண்டு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? முயற்சி செஞ்சா வெற்றி பெறலாம் சார். விளங்க இல்ல, முயற்சி செய்யணும். அது சரி, வேற என்ன வகையில முன்னேறலாம் சொல்லுங்க. ஓய்வு நேரத்துல மத்த ஃப்ரீ டைம்ஸ்ல அந்த வீடியோக்களை பாக்குறது, இல்லாட்டி சுற்றாடல், மத்த பாடங்களை படிக்கிறது, பாஸ் பேப்பர் செய்யறது அடிக்கடி. வேற அப்படி ஓய்வு நேரங்களை அப்படி பயனுள்ளதா கழிக்கணும். அதிகாலையில ஐக்கு பேப்பரும் செஞ்சு வெற்றி பெறலாம். வெரி குட் வெரி குட். இப்ப நீங்கள் சின்ன பிள்ளை, ஆனாலும் நல்ல உங்களோட கருத்துக்களை சொல்றீர்கள். நீங்க சொன்ன கருத்துக்களை நான் சுருக்கி சொல்றேன். நீங்க சொல்லுறீங்க அதிகாலையில இருந்து படியுங்கோ, அது மூளையில பதியும் என்பது ஒன்று. மற்றது எந்த நேரமும் கல்வி சிந்தனையோடு அந்த முயற்சியில இருங்கோ. மற்ற வீடியோக்கள் அதாவது ஷேர் போட்டிருக்கிற நான் மட்டுமல்ல, என்ன போல பல பேர் போட்டிருக்கணும். அதை நீங்க பார்க்க வேணும், அதை புரிந்து கொள்ள வேணும். அதுல சொல்லுங்க. போன் பார்க்க ஆசை இருந்தா அந்த வீடியோக்களை பார்க்கிறது. அதாவது
இந்த வீடியோக்களை பார்த்து நீங்க தொடர்ந்து முயற்சி செய்து படிப்பிலே ஆர்வமாயிருந்தால் நல்ல பொறுப்பு பெறலாம் என்று சொல்றீர்கள். வாழ்த்துக்கள். சரி, உங்களுடைய நீண்ட நேரம் உங்களை சிரமப்படுத்தக்கூடாது. உங்கள் பருவத்திற்கு மிகுந்த நன்றி சொல்லி உங்களுடைய பெற்றாருக்கு உண்மையிலே வாரம் உங்களுடைய பெற்றாருக்கு தான் நான் மிகுந்த நன்றி சொல்லணும். ஏனென்றால் ஒரு பிள்ளையின் கல்வியில பிள்ளை ஆசிரியர் மட்டுமல்ல, பெற்றாரும் மிகுந்த பங்களிப்பு என்று நீங்க உணர்றீங்களா? ஓம் சார். எந்த வகையில உங்களுடைய பெற்றார் உங்களுக்கு உதவினார்கள் சொல்லுங்க. அவங்க தான் இப்பயும் என் பேப்பரை திருத்துவாங்க, அதிகாலையில எழுப்புவாங்க, படிச்சு தருவாங்க, சொல்லி தருவாங்க. வேற செலவழிப்பு எல்லாம் பாப்பாங்க. வெரி குட். பிளசரி. அந்த பிள்ளைய நீங்க செய்தால் உங்களை பேசுவாங்களா, ஏசுவாங்களா, அடிப்பாங்களா, துன்புறுத்துவாங்களா? அப்படியா? கொல்லாத அம்மா இல்ல, ஏசுவாங்க. ஏசுவாங்க, அடிக்க மாட்டாங்க. அடிப்பாங்களா? இல்ல, நான் பார்த்தேன். அப்படி நீங்க அடிப்பாங்கன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்கு தான் கேட்கிறேன். அப்படி இல்லை தானே? அன்பாக கட்டுப்படுவார்கள், அன்பாக கண்டிப்பார்கள், அப்படித்தானே? நீங்க நல்லா வரணும்ன்றதுதானே அப்படி நடக்கணும். சில நேரம் பிள்ளைக்கு சரி வந்து இருக்கும், அதையே சொல்லி தருவாங்க சார். சரி சரி சரி. பிள்ளையான கேள்வியையும் உங்களை சரிப்படுத்த சொல்ல நீங்கள் அவர்கள் கண்டிக்கிறத விரும்புறீங்களா, விரும்ப இல்லையா? இப்ப நல்லா விரும்புறேன். விரும்புறீங்க. வெரி குட், வெரி குட். சரி பிலால், உங்களுடைய ஆலோசனைகள் ஏனைய பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் பெற்றிருப்பது சாதாரண புள்ளிகள்ல, பல பேர் இதை விட கூடுதலான புள்ளிகள் பெற்றாலும் அதிலே அதாவது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்கள் ஒன்லைன் ஊடாக படித்துத்தான் இந்த பருவத்தை அடைந்திருக்கிறோம். ஒன்லைன் என்பது அநேகமானவர்கள் பார்த்து விளங்கிக் கொள்ள ஆர்வம் இருந்தால் தான் இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த 80 பிள்ளைகள்ல உண்மையிலே ஒரு 60 பிள்ளைகள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த பருவம் காட்டுது. சரி, தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யணும். சொல்ல வந்ததை சொல்லுங்க சார். எங்களோட பேரண்ட்ஸ் 3 மாத காலத்துல எல்லா பேப்பரையும் எடுத்து தந்தாங்க சார். உங்களோட வெரி குட், வெரி குட். வெற்றிக்கணி, வெற்றிக்கணிகள் அந்த 95ஆம் ஆண்டு வெற்றிக்கணிகளா? எல்லாம் செஞ்சேன். எல்லாம் இல்ல, அந்த இப்ப வெளியிட்ட பயிற்சிகள். வெரி குட், வெரி குட். நல்லா. அதாவது நான் இப்ப 2025 மாணவர்களுக்காகத்தான் இந்த வெற்றிக்கணிகள் என்ற பயிற்சி புத்தகத்தை தயாரித்திருக்கிறேன். அதெல்லாம் நான் தயாரிக்கின்ற போது உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் முன்கூட்டியே. அதை நீங்க எடுத்து செய்திருக்கிறீங்க. அம்மா அப்பா அதை வாங்கி தந்திருக்கணும், அப்படித்தானே? வெரி குட். நல்லா. யூடியூப்ல பார்த்து திருத்துறேன். சரி, ஓகே. நன்று. உங்கள் கலந்துரையாடலுக்கு இது மற்றவர்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு செயற்பாடாக அமையட்டும். நன்று, நன்று, நன்று. பாய் 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 பாய். நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ.